to Mupalai Training Academy. So first question வந்து பாத்தீங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். Find the correctly matched pair அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. So கல்லூரி என்றால் மாணவருடன் தொடர்புடையது. அதே மாதிரி மருத்துவமனை என்றால் யாருடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. So காலேஜுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் வரலனா காலேஜ் வந்து என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹாஸ்பிடலை ரன் பண்றதுக்கு முக்கிய தேவை வந்து டாக்டரோ நர்ஸோ இருந்தா மட்டும் போதாது, கண்டிப்பா பேஷண்ட்ஸ் வரணும். அப்ப நோயாளிகளுடைய வருகை தான் அந்த ஹாஸ்பிடலுக்கு வந்து ஒரு நல்ல இன்கமாவே அமையும். சோ அப்ப கண்டிப்பா யார் இருக்கணும், நோயாளிகள் இருக்கணும். அப்ப பேஷண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஹாஸ்பிடல். ஓகேவா? அதே மாதிரி தவறான எண்ணை கண்டுபிடிக்க find the odd word or letters கொடுத்திருப்பாங்க. மேபி இங்க நமக்கு நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ தவறான எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி என்னடா ரெண்டு நம்பர் பேரா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இங்க முதலில் கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு எண்களுமே இரட்டைப்படை எண்கள். கரெக்ட்டா? ஈவன் நம்பர்ஸ். அதே மாதிரி இங்க கொடுத்திருக்கிறது என்னது? ஈவன் நம்பர்ஸ். இங்க கொடுத்திருக்கிறது என்னது? ஈவன். ஆனா இந்த ஜோடியில தான் ஒரு ஆட் நம்பர் இருக்கு, ஒரு ஈவன் நம்பர் இருக்கு. சோ வெளியேற போறது யாருன்னு பாத்தீங்கன்னா 37,4. சோ ஒரு ஆட் அண்ட் ஈவன் பேர் கொண்ட அந்த பேர் தான் வெளியே போகுது. சோ அது வந்து ஐடியாஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் क्वेश्चन. விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சோ விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த எண் வரிசையை எழுதிக்கோங்க. 19, 28, 39, 52, கேள்விக்குறி 84. சோ 19ல இருந்து 28 எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா +9 ஆட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது 28ல இருந்து நம்பர் 39 மாறி இருக்கு. இப்போ எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்கன்னா 11 ஆட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது 12ல வந்து क्वेश्चन 3. ஓகே 13 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப 9, 11, 13 இத பாக்கும்போதே தெரியுது ஒரு கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களை தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப 9, 11, 13க்கு அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 15. அப்ப 15 கூட்டி இருக்கணும். அப்ப 2 5 7, 5 1 6. அப்ப ஆன்சர் 67. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 67. அப்ப கண்டினியூஸா அவங்க ஆட் நம்பர்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்து 4th क्वेश्चन. A என்பவர் இது வந்து ஒரு ஆர்டர் அடுக்கு வரிசைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான क्वेश्चन. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்துல டிஸ்ப்ளே ஆகுது, பார்த்து வச்சுக்கோங்க. A என்பவர் B ஐ விட உயரமானவர். A is taller than B. அப்ப யார் ரெண்டு பேர்ல பெரியவங்க? A தான். அப்ப A என்பவர் யாரை விட உயரமானவர்? B ஐ விட உயரமானவர். அதே மாதிரி C என்பவர் A வை விட உயரம். இந்த A வை விட உயரம் யாரா? C. அப்ப A வை விட உயரம் C. ஓகேவா? அந்த பிராக்கெட் நான் ஏன் போறேன்னா இவனை விட இவன் பெரியவன் காமிக்கிறதுக்காக தான் ஓபன் பிராக்கெட் போடுறேன். அப்ப B ஐ விட உயரம் A, A வை விட உயரம் C. ஓகேவா? D என்பவர் E ஐ விட உயரம். இப்போ இங்க சம்பந்தப்படாத ரெண்டு பேரை பத்தி சொல்றாங்க. D என்பவர் யாரை விட உயரமா? E ஐ விட உயரம். அப்போ E ஐ விட உயரமானவர் யாரு? D. D என்பவர் E ஐ விட உயரம், ஆனால் B ஐ விட உயரம் கம்மி. B ஐ விட உயரம் கம்மி. அப்ப இந்த D E ஐ விட உயரமா இருப்பாரு. யாரை விட உயரம் கம்மியா இருப்பாரு? B ஐ விட. அப்ப இவங்க B க்கு பின்னாடி தான் வருவாங்க. அப்ப B க்கு பின்னாடி தான் D யும் E யும். ஓகேவா? ஏனெனில் இவர்களில் உயரமானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உயரமானவர் யார்? முதலில் இருக்கக்கூடிய நபர் தான். அப்ப யார் அவரு? C. ஓகேவா? Who is shorter, tallest ன்னு கேட்டிருக்காங்க. So C is the tallest person. அடுத்தது படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது? Find the number of triangles in the given figure ன்னு கேட்டிருக்காங்க. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது? சோ முக்கோணங்களை கண்டுபிடிக்கணும். முக்கோணங்களை கண்டுபிடிக்கிறதுன்றதே ஒரு எளிமையான டாஸ்க் தான். சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், படம் எப்படி வேணா கொடுக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கட்டம் எத்தனை பகுதிகளா பிரிஞ்சிருக்கோ அது இன்டு 2 தான் ஆன்சர். இப்போ இதுல பாருங்க 1 2 3 4 4 பகுதிகளா பிரிஞ்சிருக்கா. அப்ப 4 இன்டு 2 எத்தனை முக்கோணம்? 8. அப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த கோட்டை மட்டும் மறந்துருங்க. இப்ப பாருங்க இந்த படம் 4 பகுதியா டிவைட் ஆயிருக்கு. அப்ப அதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் உருவாயிருக்கும்னா 8. ஓகேவா? 8. இப்ப எக்ஸ்ட்ரா இந்த ஒரு 2 கோடை போட்டதனால சில முக்கோணங்கள் உருவாயிருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுவா 9, இது 10. இங்க பாருங்க 2ஆ பிரிஞ்சிருக்கா 11, இங்க பாருங்க 12. 12 தான் நமக்கு இருக்கிற மேக்ஸிமம் ஆப்ஷனே. 12 முக்கோணமும் வந்துருச்சு. சோ ஆன்சர் 12. ஓகேவாமா? அப்ப அந்த பாக்ஸ்க்குள்ள மட்டுமே 8 முக்கோணம். இந்த எக்ஸ்ட்ரா இந்த 2 கோடு போட்டதனால இங்க ஒரு 9, இங்க ஒரு 10, இங்க 11, இங்க 12 முக்கோணம் உருவாயிருக்கு. சோ ஆன்சர் 12 இருக்கு. ஓகே. அடுத்து 6வது கேள்வி.
வெண்படத்தை தேர்வு செய்ய சொல்றாங்க. சோ வெண்படத்தை தேர்வு செய்யும் போது 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று மருத்துவர்கள், ஒன்று செவிலியர்கள், ஒன்று வந்து என்னது அறுவை சிகிச்சை நிபுணர்கள். டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ் அண்ட் நர்சஸ். சோ நர்சஸ், செவிலியர்கள் என்பவர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கு கூட துணை புரிவார்களே தவிர அவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் அல்ல, அல்லது அவர்கள் ஒரு மருத்துவர்களும் அல்ல. செவிலியர் என்பது நர்ஸ் இஸ் எ ப்ரொஃபஷன், அதோட ப்ரொஃபஷனே வேற. ஹெல்பிங் இருக்கலாமே தவிர அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா, தட் மீன்ஸ் டாக்டராவோ அல்லது ஒரு சர்ஜன்ஸாவோ அவங்களால என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அப்ப செவிலியர்கள் தனி. அப்ப நர்ஸுக்கு நீ என்ன பண்ணணும், தனியா வட்டத்தை போட்டுக்கணும். அந்த மாதிரி தனியா வட்டம் இருக்கிறது பி ஆப்ஷன் 1ல இருக்கு, ஏ ஆப்ஷன் 1ல இருக்கு. அப்ப சியும் வராது, டியும் வராது. சோ டாக்டர்ஸ் வந்து இப்ப கம்பேர் பண்ணுவோம். டாக்டர்ஸ் அண்ட் தென் சர்ஜன்ஸ். எல்லா ஆபரேஷன் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களும் கண்டிப்பா என்னவா தான் இருப்பாங்க, டாக்டரா தான் இருப்பாங்க. அப்போ அதுக்கு எப்படி போட்டிருக்கணும்னா இப்படி போட்டிருக்கணும். உள்ள இருக்கிறது சர்ஜன், வெளியே இருக்கிறது என்ன, டாக்டர். கண்டிப்பா அறுவை சிகிச்சை செய்யறவங்களே அவங்க ஒரு டாக்டரா தான் இருக்கணும். அப்ப அவங்க டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க, அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்றவங்களா இருப்பாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எது, ஏ. ஓகேவா? சோ அடுத்தது find the related word letters. தமிழ்ல சரியான இணை இல்லாம தேடணும். ஓகேவா? food, man. அப்ப குழம்பு, ஊஃப் எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. ஃபுட்னா மனிதனுடைய பாதத்தை வந்து நம்ம பாதம் தான் சொல்லுவோம். நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம், பாதம் சொல்லுவோம். அப்ப குழம்பு என்பது எந்த மிருகத்தினுடைய பாதத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை, ஆஸ். ஓகேவா? குழம்பு என்பது எதனுடைய சேர்ந்தது, ஆஸ், குதிரை. ஓகேவா? அடுத்தது find the odd word or letters. தவறான இருக்காங்க. மார்ச், மே, ஜூன், டிசம்பர் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு மாதங்கள்ல உனக்கு கொடுக்கறாங்கனாலே அந்த மாதத்தினுடைய மொத்த எண்ணிக்கையில் உள்ள நாட்கள் உங்க கண்ணுக்கு தெரியணும். மார்ச் எத்தனை நாட்களை கொண்டது, 31 நாட்கள். மே எத்தனை நாட்களை கொண்டது, 31. டிசம்பர் எத்தனை நாட்களை கொண்டது, 31. ஆனால் ஜூனில் மட்டும் எத்தனை நாட்கள் தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 நாட்கள். சோ வெளியேற போவது அந்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன். ஓகேவா? சோ ஆன்சர் ஜூன். 9th क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பபெட் சீரிஸ்ல விடுபட்ட ஒரு ஆல்பபெட்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆல்பபெட்ஸ்ல விடுபட்டுச்சுனாலே தயவு செஞ்சு ஏபிசிடி பாருங்க, ஆன்சர்ஸ் வந்து எளிமையா வந்துரும். ஓகேவா? சோ எப்பவுமே ஒரு ஆல்பபெட் வந்து ஃபார்வர்ட் பொசிஷன், அதாவது முன்னாடி போற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு வாயிலே சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க W T Q. ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் பாருங்க, இங்க W இருக்கு, இங்க T இருக்கு, இங்க Q இருக்கு. அப்ப பின்னோக்கி வராங்க, பின்னாடி இருந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அத உன்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஏபிசிடி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த ரெண்டாவது லெட்டர்லாம் மூணாவது லெட்டர்லாம் பாத்தீங்கன்னா முன்னோக்கி போகுது. தட் மீன்ஸ் முன்னாடி இருந்து அடுத்த லெட்டர்ஸ்க்கு போகுது. சோ அத வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ F க்கு அடுத்து இங்க என்ன இருக்கு, G. ஏபிசிடில F க்கு அடுத்த லெட்டர் தான் என்ன, G. அடுத்து G க்கு அடுத்து என்ன இருக்கு, H. G க்கு அடுத்த லெட்டர் H. அப்ப H க்கு அடுத்து என்ன லெட்டர், I. ஓகேவா? அப்ப H க்கு அடுத்த லெட்டர் I. அப்ப I இருக்கிற மாதிரி ஆப்ஷன் ஒன்னு A இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு, B இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், C யும் D யும் வராதுன்னு சொல்லுவேன். சோ அடுத்தது இங்க பாருங்க B இருக்கு. B க்கு அடுத்தது C விட்டுட்டு D எழுதிருக்காங்க. ஒரு லெட்டர் விட்டுட்டு இங்க எழுதிருக்காங்க, C விட்டுட்டு D. அடுத்தது D க்கு அடுத்தது E F. ரெண்டு லெட்டரை விட்டுட்டு G எழுதிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இது எழுதும்போது ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, இங்க இருந்து இந்த லெட்டர் எழுதும்போது ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க. அப்ப அடுத்த லெட்டர் எழுதும்போது கண்டிப்பா மூணு லெட்டர் விடணும். G ல இருந்து மூணு லெட்டர் விடு, H I J. விட்டுட்டு என்ன எழுதிருக்கணும், K. சோ ஆன்சர் NIK. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல, பார்த்து டக்கு முடிச்சிட்டு போயிடலாம். சோ அடுத்தது 10வது क्वेश्चन ஒரு கோடிங் டீகோடிங். friend. இந்த friendன்ற லெட்டரை என்னன்னு மாத்தி எழுதிருக்காங்கன்னா HTKGPF ன்னு எழுதிருக்காங்க. ஓகேவா? சோ F ஏன் H ஆ மாத்தணும், GH ரெண்டு லெட்டரை கூட்டி எழுதிருக்காங்க. அப்ப +2. RT ஆ மாத்துறதுக்கு +2. RST. ஓகேவா? IJK +2. EFG +2. NOP +2. DEF +2. அப்ப எல்லாத்தோடையுமே ரெண்டு லெட்டரை ஆட் பண்ணி எழுதிருக்காங்க. இதே மாதிரி நீ ரிவீல் எழுதுறதா இருந்தா டக்குனு இது பக்கம் A C ன்னு எழுதுவேன், LMN EFG, இந்த இடத்துலயும் G V V W X R S T. அப்ப TGX TGX GCN. ஓகேவா? சோ ஆப்ஷன் B முடிஞ்சிருச்சா? ஓகே. 11வது கேள்வி. இந்த சமன்பாட்டில் உள்ள குறியீடுகளை மாற்றும் பொழுது உனக்கு ஆன்சர் கரெக்டா வரும்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரெண்டு குறியீடுகள் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு குறியீடுகளை என்ன பண்ணணும், சமன்பாட்டில் நீ மாத்தணும். மாத்தும் போது உனக்கு ஆன்சர் என்னன்னு வரணும், 3ன்னு வரணும். அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு, சிம்பிள்ஸ் நீ சேஞ்ச் பண்ணும்போது வரும்னு கேக்குறாங்க. இப்போ இது கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும், ரேண்டமா எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், A ஆப்ஷன் செக் பண்ண போறோம். 5 + 3 × 8. இங்க மாத்த சொல்ல வேண்டியது மைனஸையும் டிவிஷனையும் மாத்த சொல்றாங்க. அப்ப 8க்கு பக்கத்துல மைனஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் என்ன போட போறேன், டிவிஷன். 12
டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ண போறேன் மைனஸ் ஈக்குவல் டு 3 வருதான் செக் பண்ண போறேன். புரியுதாமா சொல்றது? மைனஸையும் டிவிஷனையும் எடுத்த மாத்துறேன். அப்ப மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல டிவிஷன் வந்துச்சு, டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் போயிடுச்சு. இப்போ இத செக் பண்ணுங்க பார்க்கலாம். சார் 8 எப்படி சார் 12ஆல அடிக்க முடியும்? மேல பெரிய சின்ன நம்பர் இருக்கு, கீழே பெரிய நம்பர் இருக்குனா, இந்த மாதிரி மேல சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பரும் இருக்குனா அது வந்து எப்படி எழுதணும்னு சொல்றேன். இப்படி எழுதணும். ஏன் இந்த டிவிஷன் தான் இந்த டிவிஷன் இப்படியே எழுதலாம்ல. இந்த மாதிரி எழுதுனா குறுக்கு வாக்குல அடிபடும் நம்பர், அதுக்காக தான் அப்படி எழுதுது. சோ -4 = 3. ஓகேவா? மேல சின்ன நம்பர் இருக்கு, கீழே பெரிய நம்பர் இருக்கு, நீயாவே முடிவு பண்ணி இது வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடாத, செக் பண்ணி பாரு. ஓகேவா? சோ 8/12 இப்படி எழுதுனா இது ஒரு முறை, இது 4 முறை. சோ அடிச்சா 2 முறை. ஓகேவா? 4 அடிச்சா என்னது 2 முறை. அப்போ 5 + 2 - 4 = 3. 5 + 2 7. 7 - 4 3. அப்ப 7 - 4 3 சரியா வந்துருச்சு. அப்ப எந்த ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துருச்சு? ஏ ஆப்ஷன்ல. சோ மேல சின்ன நம்பர் இருக்கு, பெரிய நம்பர் இருக்கு, விட்டுறாதமா. தயவு செஞ்சு இந்த மாதிரி டிவிஷன் எழுதி பாரு. கிராஸ்ல இந்த பக்கத்துல கண்டிப்பா பெருக்கல் குறிதா இருக்கும். கண்டிப்பா சைடுல என்ன ஆகும்? அடிபடும். ஓகேவா? அடுத்து 12வது क्वेश्चन விடுபட்ட எண்ணை தேர்வுன்னு சொல்லிருக்காங்க. கண்டுபிடின்னு தான் சொல்லிருக்காங்க. சோ கீழ தான் விடை இருக்கு. ஏன்னா இங்க क्वेश्चन மார்க் வெச்சிருக்கிறதுனால கீழ இருக்கிறது தான் விடை. இந்த ரெண்டு நம்பர் வச்சு தான் இந்த நம்பர் உருவாயிருக்கு. சோ 20ஐயும் 9ஐயும் வச்சு 121 எப்படி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு 121 பார்த்தோனே தெரியும். 121 எதோட ஸ்கொயர்? 11ஓட ஸ்கொயர். அப்ப 20ல 9 போச்சுன்னா 11, அந்த 11 ஸ்கொயரை தான் எழுதிருக்காங்க. பக்கத்துல இருக்கிறத செக் பண்ணுங்க. 24ல 11 போச்சுன்னா 13, அந்த 13 ஸ்கொயரை தான் 169 எழுதிருக்காங்க. அப்ப 32ல 17 போச்சுன்னா 5 ஸ்கொயர் என்னமா 225. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடியதுல ஸ்கொயர் வேல்யூ ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டும் தான். இங்க இருக்கிறது 2 ஸ்கொயர் நீ கண்டுபிடிச்சிருந்தாலே ஆன்சர் ஆப்ஷன் சி ஈஸியா பிளாக் பண்ணிட்டு போயிருக்கலாம். சோ ஆன்சர் சொல்லியாச்சு. 13வது கேள்வி டைரக்ஷன் சென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் from a point a person travels 3 km towards east. அதாவது ஒரு புள்ளியில் இருந்து ஒருவர் 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணம் செய்கிறார். அப்ப கிழக்கு திசை எது? முதல்ல இது எழுதி வச்சுக்கோங்க. மேப். இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது ஒரு புள்ளியில் இருந்து ஒருவர் 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணம் செய்கிறார். அப்ப கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர். ஓகேவா? ஒரு புள்ளியில் இருந்து ஒருவர் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். செய்து பின் இடதுபுறம் திரும்பி, இப்ப இப்படி போறவர் கிழக்கு பக்கம் போறவருக்கு இடது பக்கம் எது? மேல. கீழே போனா அது வலது பக்கம். அப்போ இடது பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறார்? 4 கிலோமீட்டர். இடது பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் செல்கிறார். இடது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். பின் அவர் இடப்பக்கம் 45 டிகிரி திரும்புகிறார். இப்ப இப்படி போறவரு அவருக்கு இடது கை பக்கம். அப்ப இந்த பக்கம் இடது கை, அந்த பக்கம் என்ன கை? வலது கை. அப்ப இடது பக்கம் 45 டிகிரி. டிகிரி ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி போறவங்க 90 டிகிரி திரும்பணும்னா இப்படி திரும்பிடணும். ஏன்னா இதுதான் என்னது? 90 டிகிரி. 45 டிகிரி திரும்பணும்னா முழுசா திரும்ப கூடாது, இப்படிதான் திரும்பணும். ஏன்னா இந்த ஆங்கிள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி. அப்ப 45 டிகிரி திரும்பணும்னா இப்படி திரும்பி போயிருக்கணும். சோ இப்படி போகக்கூடிய அந்த அவர் பார்க்கும் திசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இப்படி போறவர் பார்க்கக்கூடிய திசை வடக்கும் மேற்கும் இருக்கக்கூடிய வடமேற்கு. தட் மீன்ஸ் நார்த்தும் வெஸ்டும் சேரக்கூடிய நார்த் வெஸ்ட். ஆன்சர் பி. பாருங்களேன், அந்த டி இது கூட போய் பி எல்லாம் தொட்டிருக்கு. சோ நார்த் வெஸ்ட்ல தான் பார்த்திருக்கேன். ஓகேவாமா? வடமேற்கு. அடுத்தது படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளனன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செவ்வகங்கள் எத்தனை இருக்கு? நமக்கு ஆப்ஷன் முதல்ல பாருங்க. மேக்ஸிமம் ஆப்ஷனே 10 இருக்கு. கிட்டத்தட்ட 8 தாண்டி 9 கிட்ட வந்துருச்சுன்னா 9 தாண்டிச்சுனாலே 10 தான். பார்க்கலாம், 10 வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நீட்டா இருக்கிற செவ்வகத்தை பார்த்துடலாம். இதெல்லாம் கட்டம், இதெல்லாம் கவுண்ட் பண்ண கூடாது. செவ்வகம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப செவ்வகம் கேட்கும்போது நீட்டா இருக்கிறத கவுண்ட் பண்ணு. 1 2 சாரி இங்க 3. நீட்டா இருக்கிறது மட்டுமே 3மா? இதை எடுத்துக்காத. இது ஓகே. 1 2 3 3 ஆச்சா? அடுத்தது 4 5 6 6 ஆச்சா? இந்த 2 இந்த 2 இந்த 2 6 ஆச்சா? இன்னொரு 2 இருக்கு இங்க பாருங்க 7. இந்த 2 சொன்னேன், இந்த 2 சொன்னேன். இப்ப நடுவுல இருக்க 2 சொல்லிருக்கேன். 7 ஆச்சா? அடுத்தது இந்த 3 சேருங்க 8. இந்த 3 சேருங்க 9. ஓகே. 3 3 சேர்க்கும் போது 9. லாஸ்ட் இந்த 4மே சேர்த்தா 10.
10. அப்ப ஆக மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 10 முக்கோணங்கள். சோ இதை நீங்க முக்கோணத்துக்கு நான் எப்படி எழுதணும்னா அதே மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 இது சொல்லி கூட வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஆனா நீங்க எண்ணிடுங்க, அதுதான் நல்லது நமக்கு. ஓகேவா? அடுத்தது டென்னிஸ் ரசிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள், மாணவர்கள் இவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வெண்படம் எதுன்னு கேக்குறாங்க. டென்னிஸ் ரசிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள், ஒரு மாணவர்கள். மாணவர்கள் வந்து டென்னிஸ் ரசிகர்களா இருக்கலாம். ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து டென்னிஸ் விரும்பி பார்க்கலாம், அதே நேரத்துல ஒரு கிரிக்கெட்டையும் என்ன பண்ணலாம், விளையாடலாம். இந்த மாதிரி மூன்றுமே தொடர்பு படுத்துற மாதிரி ஒரு வார்த்தைகள் இருந்தால் அதுக்கு நீ சூஸ் பண்ண வேண்டிய படம் என்ன? ஏ. ஓகேவா? இந்த நடுவுல இருக்கிற இந்த இடம் தான் அவன் ஒரு மாணவனாவும் இருப்பான், அவனுக்கு டென்னிஸும் பிடிக்கும், அதே நேரத்தில் அவன் கிரிக்கெட் என்ன பண்ணுவான், விளையாடுவான். சோ மூணுமே இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரி மூணுமே மிங்கிள் ஆகிற மாதிரி வந்துச்சுனாலே ஆன்சர் ஆப்ஷன் என்னதான் சூஸ் பண்ணணும்? ஏ. சோ ஆன்சர் இதுக்கு கரெக்டானது ஏ. சோ விடுபட்ட படத்தை நிறைவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஈஸிமா. இப்படி போட்டு இப்படி ஒரு கோடை போட்டிருக்க போற, இங்க ஒரு கோடை போட்டிருக்க போற. இந்த மாதிரி படம் எது? இங்கதான் தொடங்குது. ஏ ஆப்ஷன்ல மட்டும்தான் அப்படி இருக்கு. அப்ப ஏ முடிஞ்சிருச்சு. அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுங்க. ஏ இ ஐ எம் இது என்ன எழுதிருக்காங்க? VF J என்ன எழுதிருக்காங்க? +1 +1 +1 +1. அப்ப அதே மாதிரி CGKO +1 +1 எழுதிருந்தா D G F K L M N O P DFLP சாரி GH ஆங்க முன்னாடி போயிட்டேன், -1 போயிட்டேன். DHLP A. அடுத்தது தவறான வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். 4 பேர் கொடுத்திருக்காங்க. சிம்லா, ஊட்டி, டார்ஜிலிங், ஆக்ரா. சோ 4 கொடுத்திருக்காங்க. எது தவறுன்னு கேக்குறாங்க. எதுமா தவறு? சிம்லாவும் சரி, ஊட்டியும் சரி, டார்ஜிலிங்கும் சரி நல்ல குளுகுளுன்னு இருக்கக்கூடிய பிளேசஸ். ஆனா ஆக்ரா என்பது குளுகுளுன்னு இருக்காது, கொஞ்சம் வெயில் அடிக்கத்தான் செய்யும். ஓகேவா? சோ அப்ப எல்லாமே சுற்றுலா ஸ்தலங்கள் தான், எல்லாமே போயிட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும். ஆனா இவை எல்லாம் குளிர்கால சுற்றுலா பிரதேசங்கள். ஆனா இது வந்து குளிர்கால சுற்றுலா பிரதேசம் கிடையாது, அதுவும் ஒரு சுற்றுலா. ஆனா போய் பார்க்கலாம். ஓகேவா? சோ ஆக்ரா வெளியே போகுது. 19th question. Arrange the words as per the dictionary. Order in the dictionary. Maternity இது மாதிரி கொடுத்திருக்காங்க. போலாமா? இப்போ இத ஃபர்ஸ்ட் நீ பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் MAT இதுலயும் MAT இதுலயும் MAT தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் காமனா இருந்துச்சுன்னா நம்மளால டிக்ஷனரி ஆர்டர்ல என்ன பண்ண முடியாது, ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண முடியாது. சோ எங்க லெட்டர்ஸ் டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கணும். 4வது லெட்டர் இதுல E இருக்கு, 4வது லெட்டர் இதுல R இருக்கு, 4வது லெட்டர் இதுல C இருக்கு, 4வது லெட்டர் இதுல R இருக்கு. அப்போ இதை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எது வரணும்னா 3வது. ABCD இது 4ல எது முதல்ல வரும்? C. அப்ப 3வது வார்த்தை தான் எனக்கு டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது ABCD எது வரும்? E. அப்ப எனக்கு 1வது வார்த்தை அதுக்கு 2வதா கிடைக்கும். அப்ப 3-1 ஆப்ஷன் இருக்கக்கூடிய A ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. தேவையில்லாம அங்க நான் மத்ததெல்லாம் செக் பண்ண மாட்டேன். ஓகே, 20வது क्वेश्चन பிளட் ரிலேஷன்மா. ஓகேவா? சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கேப் வேணும் நான் இங்க வரையறதுக்கு. ஓகே, சோ x என்பவர் y இன் கணவர் ஆவார். x யாருடைய கணவரா? y இனுடைய கணவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப x என்பவர் y இனுடைய கணவர். கணவர் என்னும்போது ஒரு பிளஸ்ஸா, ஒரு ஆண் பால். ஓகே, அதனால பிளஸ். அப்ப y கண்டிப்பா என்னவா இருந்திருப்பாங்க? மனைவியா இருந்திருப்பாங்க. அதனால அவங்க ஒரு பெண். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. ஓகேவா? அப்ப x என்பவர் y இன் கணவர்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப். w என்பவர் x இன் மகள் ஆவார். அப்ப x க்கு ஒரு பொண்ணு இருக்கு. x க்குன்றத விட இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. யார் அது? w. மகள்னு சொல்லிட்டாங்க. மகள்னும் போது மைனஸ், அப்போ மகள் ஆவார். ஓகேவா? மகள்னு எழுதி வச்சாங்க. அடுத்து z என்பவர் w வின் கணவர். அப்போ z ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருடைய கணவரா? w க்கு கணவர். அப்ப w ஒரு பொண்ணு தானே, அவர் கல்யாணம் பண்ணிருக்க கணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா z. அப்ப இவர் வந்து கணவர். w என்பவர் z என்பவர் w வின் கணவர். ஓகே, n என்பவர் z இன் மகள். இந்த z க்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது யாருன்னு பாத்தீங்கன்னா n. என்ன வேணும்? மகள். n என்பவர் z இன் மகள் எனில் n என்பவர் y க்கு என்ன உறவு? இந்த y போய் என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. y போய் என்னன்னு கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடும்? பேத்தி. தன்னோட பொண்ணுக்கு பிறந்த பொண்ணு. அப்ப என்னன்னு கூப்பிட்டுருப்பாங்க? பேத்தி. சோ ஆன்சர் வந்து கிராண்ட் டாட்டர். ஓகேவா? சோ அடுத்தது 21வது கேள்வி. If goodness is quoted as HNP quadrityr, goodness அந்த வார்த்தை என்ன எழுதிருக்காங்க? HNP quadrityr இப்படி எழுதி இருந்தா
கிரேட்னஸ்ன்றதை எப்படி எழுதுவாங்க கேக்குறாங்க. முதல்ல இது என்ன எழுதிருக்காங்க? G க்கு அடுத்த லெட்டர் H +1, O க்கு முன்னாடி லெட்டர் N -1, O க்கு அடுத்த லெட்டர் +1. அதாவது பாருங்களேன், ஒரு லெட்டர் கூட்டி இருக்காங்க, ஒரு லெட்டர் கழிச்சிருக்காங்க, திருப்பி ஒரு லெட்டர் கூட்டி இருக்காங்க. ABCD பார்த்தாலே தெரிஞ்சிடும். D க்கு முன்னாடி லெட்டர் -1, N க்கு அடுத்த லெட்டர் O +1, E க்கு முன்னாடி லெட்டர் D -1. அப்ப +1 -1. அப்போ ஆல்டர்னேட்டிவ்ல பண்ணிருக்காங்க. ஒன்னு கூட்டுறாங்க, ஒன்னு கழிக்கிறாங்க, ஒன்னு கூட்டுறாங்க, ஒன்னு கழிக்கிறாங்க. அதே மாதிரி கிரேட்னஸ் இப்ப நீ எழுதணும். ஓகேவா? எழுதலாமா? கிரேட்னஸ் கூட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் கூட்டணும். ஆரம்பிக்கிறதே கூட்டிட்டு தான் ஆரம்பிக்கணும். G க்கு அடுத்த லெட்டர் H, Q, H Q ன்னு எங்க ஆப்ஷன் இருக்கு? 3 இடத்துல இருக்கு. அப்ப B ல delete. E க்கு அடுத்த லெட்டர் F. அப்ப H Q F ன்னு இருக்குது. A உம் delete, இதுவும் delete. இதுதான். ஃபுல்லாலாம் எழுதல இல்ல, 3 லெட்டர்ல ஆன்சர் புடிச்சோம்ல, அதான் முக்கியம். இதுதான் ஸ்பீடுமா. ஓகேவா? அடுத்தது கரெக்ட் தானே? எதனா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் டக்குன்னு. E க்கு அடுத்த லெட்டர் F தான் கரெக்ட். D தான். ஓகே, அடுத்தது இங்க ஒரு क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இரண்டு சமன்பாடுகளை ஒப்பிட்டு விடையில் வரக்கூடியதை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணனும். இங்க பாருங்களேன், 5 ஸ்டார் क्वेश्चन தெரியுதான்னு தெரியல எனக்கு கிளியரா, எனக்கு சரியா தெரியல சைடுல இருக்கிறதுனால. சோ 5 ஸ்டார் 4 ஸ்டார் 2 ஸ்டார் 1 இது எப்படி எழுதிருக்காங்கன்னா 1 4 2 5 னு எழுதிருக்காங்க. அதாவது ஒண்ணும்லாம் இல்ல, உள்ள இருக்கிற நம்பரையே தான் ஷஃபிள் பண்ணி எழுதிருக்காங்க. இங்க பாருங்களேன், இந்த 1 கடைசியா இருக்கிற நம்பர் முதல்ல வந்துருச்சு, ரெண்டாவதா இருக்கிற நம்பர் ரெண்டாவதா வந்துருச்சு, மூணாவதா இருக்கிற நம்பர் மூணாவதா வந்துருச்சு, இந்த நம்பர் கடைசியில் வந்துருச்சு. அப்போ இந்த கடைசி நம்பரையும் முதல் நம்பரையும் மட்டும் இடத்த மாத்திருக்காங்க. இதே லாஜிக் அடுத்ததுல ஃபாலோ ஆகுதா பாரு. 7 8 ஸ்டார் 1 6. அப்போ 6 8 1 7 எழுதிருக்காங்களா? இங்க பாருங்க 6 8 1 7 தான் எழுதிருக்காங்க. அப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது 9 3 7 5 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம அந்த 5 யும் 9 யும் மட்டும் இடத்த மாத்தணும். 5 ல ஆரம்பிச்சு 9 ல முடியணும், நடுவுல 3 7 இருக்கணும். இதுதான் ஆன்சர். சோ 5 3 7 9. ஓகேவா? சோ 23வது क्वेश्चन. ஒரு ABCD லெட்டர்ஸ் தான் விடுபட்டு இருக்கு. ABCD சொல்லி எனக்கு போர் அடிக்குது. இந்த இடத்துல வர வேண்டியது என்னன்றதை நம்ம பார்த்தோமே தெரியும். இது நான் ரிப்பீட்டடா நிறைய எக்ஸாம்ஸ்ல நான் பார்த்த क्वेश्चन. அது மட்டும் இல்லாம நானே நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चन. சோ H S A Z B Y C X எல்லாமே பேரிங். A B C D E F G H தான் இங்க வந்திருக்கணும். சோ அதே மாதிரி அதோட பேர் லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ HS தான் வந்திருக்கணும். சோ ஆன்சர் HS. 24வது கேள்வி. டைரக்ஷன் சென்ஸ். X என்பவர் A வில் இருந்து B க்கு கிழக்கு திசையில் 20 அடி நடந்து செல்கிறார். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, X ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு? A வில் இருந்து B க்கு போறாரு. அப்போ இது A. இதுதான் யார் கிளம்புறது? X என்ற நபர் கிளம்புறாரு. A வில் இருந்து B க்கு கிழக்கு திசையில போறாரு. அப்போ A வில் இருந்து B க்கு கிழக்கு திசையில எத்தனை அடி நடந்து போயிருக்காரு? 20 அடி. அப்போ இது 20 அடி. ஓகேவாமா? அப்போ X என்பவர் A வில் இருந்து B க்கு கிழக்கு திசையில் 20 அடி நடந்து போகிறார். B வலது பக்கம் திரும்புகிறார். இப்ப B இங்க இருக்காரா? அப்ப இங்க இருந்து வலது பக்கம் திரும்புறாருன்னா எது வலது பக்கம்? கீழே. சோ வலது பக்கம் திரும்பி எத்தனை அடி நடக்கிறார்? 6 அடி நடக்கிறார். அப்ப இது என்ன கணக்கு? 6 அடி நடந்து செல்கிறார். மீண்டும் வலது பக்கம் திரும்புகிறார். இப்ப தெற்கு பார்த்து போறவங்களுக்கு வலது கை எது? இந்த பக்கம். மீண்டும் வலது பக்கம் திரும்பி எத்தனை அடி நடக்கிறார்? 28 அடி. நான் 28 அடி. அப்ப நீ இன்னும் மிச்சமா போடணும். ஏன்னா இது 20 அடி தான். இதையும் தாண்டி வரணும். ஏன்னா இது 28 அடி தாண்டி வந்துட்டேனா? அப்ப 28 அடி நடந்து செல்கிறார். மீண்டும் செல்கிறார். A வில் இருந்து X எவ்வளவு தொலைவில் உள்ளார்? இதுதான் A என்ற இடம். இப்ப X இங்க வந்து முடிச்சார். இது ஆரம்பிச்சார் X, இந்த இடத்துல வந்து X முடிச்சார். அப்ப A வில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்காருன்னா இந்த தொலைவை கேக்குறாங்க. இந்த தொலைவை கேக்குறாங்க அப்படின்னா இது பித்தாகரஸ் தியரத்தை ஃபார்ம் பண்ற மாதிரி. சரி, அப்ப இந்த அளவு எனக்கு தெரியலைன்னா இது 28 அடி. இந்த 28 அடியில எத்தனை அடி கழிச்சிடலாம்? 20 அடி கழிச்சிடலாம். ஏன்னா இந்த 20 அடி அவன் போயிருப்பான். அப்ப இந்த 20 அடியை நான் கழிச்சிட்டா இந்த அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 8 அடி. ஆமா தானே? 28 20 போச்சுன்னா இந்த அளவு மட்டும் 8 அடி. இந்த அளவு எங்க இருக்குன்னா இங்க இருக்கு பாரு, இந்த அளவு. இது 6 அடி. ஆமாவா? அப்போ 6 8 வந்துச்சுனாலே பித்தாகரஸ் தியரத்தின்படி இங்க என்ன மதிப்பு வரணும்? 10. சோ ஆன்சர் சி. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பித்தாகரஸ் தியரத்தினுடைய மதிப்புகள் சொல்லியிருக்கேன். கேள்வியில 8 6 வந்துச்சுனாலே ஆன்சர் என்னவா இருக்கும்? 10. 8 6 வந்துச்சுனாலே ஆன்சர் என்ன? 10. இதே 3 4 வந்துச்சுனாலே ஆன்சர் 5. இதே 12 5 வந்துச்சுனாலே ஆன்சர் 13. இதே 20 5 வந்துச்சுனாலே ஆன்சர் 25. இதெல்லாம் பித்தாகரஸ் தியரத்துல டிஃபால்ட்டா நீ பார்த்து வச்சுக்க வேண்டிய வேல்யூஸ் நான் சொல்லியே நடத்திருக்கேன். சோ டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா? சோ அடுத்தது 24 முடிஞ்சிருச்சு. 25 தவறான வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க. தவறான வார்த்தை இத பாக்கும்போது எது இதுல தவறுன்றது நீ தான் சொல்லணும். இங்க பாருங்க, IDD
AGG UTT REE எல்லாமே அப்படிதான் சார் எழுதிக்கலாம் கரெக்டா அப்படின்னா இதுல நீங்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். ABCD இருக்கும் போதே அந்த vowelsம் consonantsம் plays a vital role. ஓகேவா? அப்போ இங்க என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் vowel இருக்கு, அதை தொடர்ந்து consonant 2 இருக்கு. இங்கேயுமே vowel இருக்கு, consonant 2 இருக்கு. இங்கேயுமே vowel 1 இருக்கு, consonant 2 இருக்கு. ஆனா இங்க consonant 1 இருக்கு, vowel தான் என்ன இருக்கு 2 இருக்கு. அப்ப இது எல்லாமே மாறுதா? இந்த VCC எழுதுறத புரிஞ்சுக்கோங்க. V னா vowel, C னா consonants. அப்ப எது தவறு? REE தான் தவறு. ஓகேவாமா? சோ இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க தான், ஆனா நான் சொல்லிடுறேன். சோ தவறான எண்ணை கண்டுபிடிக்கன்னு சொல்லிருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆனா எல்லாமே மேபி இந்த 3 டிஜிட்ஸ் நம்பர் கொடுத்திருந்தா அதுக்குள்ளேயே கிளப் பண்ணி மல்டிப்ளிகேஷன் இல்ல அடிஷன் எதனா பண்ணிருக்கலாம். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சோ இதுல என்ன லாஜிக் நான் வச்சிருக்கேன்னா இது எல்லாமே 11ஆல வகுப்படும். 286 11ஆல வகுப்படுமானா? ஆமா வகுப்படும். ஏன்னா 22 2 முறை மிச்சம் 6 மீந்து இருக்கும், 66 6 முறை 26 வந்திருக்கும். கரெக்டா? 374 வகுப்படுமானா? வகுப்படுமே 11 33 3 முறை மீதி 4 மீந்து இருக்கும், 4 முறை 34. அடுத்து 279 11ஆல வகுப்படுமானா? வகுப்படும். ஏன் 279 11 இது ஒரு 11ஆ? இது செக் பண்ணிடலாம். இதுதான் 11ஆல வகுப்படும். 11 ஒரு முறை 143, 11 ஒரு முறை மிச்சம் 33 3 முறை 13 வரும். இது வராது. அப்போ 279 தான் 11ஆல என்ன ஆகாது? வகுப்படாது. மீதி உள்ள எண்கள் எல்லாமே என்ன ஆகும்? 11ஆல வகுப்படும். சோ 26வது கேள்விக்கு ஆன்சர் டி ஆப்ஷன். இங்க ஒரு தவறான எண்ணை கேட்டிருக்காங்க 27. சோ இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாத்தீங்கனாலே ஒரு ஐடியா தெரியும். இப்போ இதுலயுமே 3 5 8 அந்த 8 5 3ன்ற நம்பர்ஸ் 3 நம்பர் இருக்கு. இதுலயுமே அந்த 3 நம்பர் தான் இருக்கு. இதுலயுமே அந்த 3 நம்பர் தான் இருக்கு. இதுல தான் அந்த 3 நம்பர் இல்ல, 240 வேற நம்பர் இருக்கு. புரியுது ஐடியா? இந்த 3 டிஜிட் தான் எல்லாத்துலயுமே ரிப்பீட் ஆயிருக்கு, ஆனா அதுல மட்டும் அது இல்ல. சோ ஆன்சர் என்ன? டி. ஓகேவா? அடுத்தது 28 10,000 1000 100 10 இரண்டு வரிசையில அமைச்சிருக்காங்க எண்ணிக்கைகளுடைய மதிப்பை 10,000 1000 100 tens. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? எப்பவுமே முதல்ல 1ல இருந்து ஆரம்பிக்கும். சோ ஒன்ஸ். சோ ஆன்சர் 1 1 10 100 1000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு போவோம், லட்சம் அப்படின்னு. ஓகேவா? அடுத்தது விடுபட்ட தொடரை நிறைவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க கேள்வி இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, இது நான் பார்த்தோன்னே உட்காந்து எண்ணிட்டு இருந்தா 8 லெட்டர் 6 லெட்டர் இப்படிலாம் கூட்டுறதை வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு லாஜிக்குமே கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதுல ரெண்டாவதா இருக்கிற லெட்டரை வச்சுதான் அடுத்த சீரீஸ் தொடங்குது. அதுல ரெண்டாவது லெட்டர் என்ன? பி. அந்த பி வச்சுதான் இங்க தொடங்கி இருக்கு. இதுல ரெண்டாவதா இருந்த லெட்டரை வச்சுதான் அடுத்தது தொடங்கி இருக்கு, டி. அப்ப இதுல ரெண்டாவதா இருக்கிறத வச்சுதான் அடுத்தது கண்டிப்பா தொடங்கும், எச்ல தொடங்குற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அதை போட்டுட்டு போக வேண்டியதுதான் வேலை. ஓகேவா? சோ அடுத்தது 30வது கேள்வி. ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் கூறுகையில். ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் கூறுகையில். தமிழ்ல படிக்கலாமா இங்கிலீஷ்ல படிக்கலாமா? ரெண்டுமே இருக்கு. சரி, நம்ம தமிழ்லயே சொல்லிடலாம். ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண். அப்போ இது முதல் பெண். ரெண்டு பேரும் உனக்கு வித்தியாசப்படுத்தி காட்டணும்ல. முதல் பெண் இரண்டாவது பெண்ணை பார்த்து என்ன கூறுகிறாள்? நல்லதான் கூறியிருப்பார், பார்ப்போம். முதல் பெண் இரண்டாவது பெண்ணை பார்த்து என்ன கூறுகிறார் என்றால் இவர். அப்ப முதல் பெண் தான் பேசுறது இந்த டைலாக். ஏன்னா அவங்க தான் ரெண்டாவது பொண்ணை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவர் இப்ப குறிக்கிறாங்க, இவர் என்னுடைய மாமனாரின். அப்ப முதல் பெண்ணுடைய மாமனாரின், இவர் என்னுடைய மாமனாரின் ஒரே குழந்தையின் தாய். அவங்க மாமனாருடைய ஒரே குழந்தை. அவங்க மாமனாருடைய ஒரே குழந்தை யாரா இருக்கணுமா? அவங்க மாமனாருடைய ஒரே குழந்தை இந்த முதல் பெண்ணினுடைய கணவரா தான் இருக்கணும். ஏன்னா இந்த பொண்ணு போய் உங்களை மாமனாருன்னு கூப்பிடணும்னா கண்டிப்பா அவங்க குழந்தைய தான் இது கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆமா தானே? சும்மா போய் மாமனாருன்னு கூப்பிட முடியுமா ஊர்ல இருக்கவங்க எல்லாம்? கிடையாது. முதல் பெண் போய் இவங்கள என்னுடைய மாமனார்னு ஒருத்தர சொல்றாங்கன்னா அவங்களுடைய பையனை தான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கணும். அப்ப அந்த ஒரே குழந்தையினுடைய மனைவி தான் இந்த முதல் பெண். ஓகேவா? முதல் பெண். ஆனா அந்த பொண்ணு அந்த இரண்டாவது பெண்ணை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் என்னுடைய மாமனாரின் ஒரே குழந்தையின் தாய். ஒரே குழந்தையின் தாய். அப்ப
வேற யாரும் இல்ல, அந்த மாமனாருடைய மனைவி, அந்த குழந்தையினுடைய அம்மா, இந்த பெண்ணினுடைய மாமியார். ஓகேவா? இந்த பெண்ணினுடைய மாமியார் தான் அவங்க. ஆனா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா? மதர் இன் லா. முடிஞ்சிருச்சா? ஓகேவா? ஆன்சர் என்ன? மாமியார். அப்ப இவங்களுடைய மாமனாருடைய ஒரே குழந்தையினுடைய அம்மா தான் அவங்க சொல்லிருக்காங்க. அதனால அவங்க என்ன வேணும்? மாமி யார்? அந்த பெண்ணு பேசுறவங்களுக்கு மாமியார். சோ அடுத்தது அக்கஸ்டிக் என்பது 91 எழுதிருக்காங்க. ரினவுன்ஸ் என்பதை எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் முதல்ல அக்கஸ்டிக் என்றதை எழுதிப்பார். ஓகேவா? அக்கஸ்டிக் இது ஏபிசிடி நம்பரா மாத்தி இருக்கிறதுனால ஏபிசிடில இதனுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் கூட்டிப்பார். ஐ வந்து 9, சி 3, டி 20, எஸ் 19, இது 21, இது 15, சி வந்து 3 அகைன், ஏ வந்து 1. ஓகேவா? கூட்டி பாரு. இந்த 9 ஒரு 1 10, இந்த ஒரு 1 9 10 20, 25 28, 28 ஒரு 3 31. அதுக்கு அடுத்தது 2 4 7 8 9 91. ஓகேவா? ஏன் 91 வந்துச்சுன்னு தெரிஞ்சா அதுல ஏபிசிடி பொசிஷன் எல்லாம் கூட்டிருக்காங்க. அப்ப ரினவுன்ஸ் கூட்டுங்க. ஆர் இ என் ஓ யூ என் சி இ. சோ ஆர் 18, இ 5, என் 14, ஓ 15, யூ 21, என் 14, சி 3, இ 5 எல்லாத்தையும் கூட்டி இருந்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்ன்றத மறக்காம நீங்களே பாத்துக்கோங்க. கமெண்ட்லயும் போட்டுருங்க. ஓகேவா? சோ அடுத்தது 32. ஒரு பகடையின் 2 தோற்றங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவையில் B இன் எதிர்பார்க்கம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல வந்து B யோட ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. முதல்ல காமனா இருக்கக்கூடிய ஃபேஸ் எது? N. எந்த ஃபேஸ் காமனா இருக்கோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணும். அப்ப N B S இதுல கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனா, இதுல கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனா N Q T. அப்ப B இனுடைய எதிர்பார்க்கம் தான கேட்டிருக்காங்க. B இனுடைய எதிர்பார்க்கம் என்னமா? Q. சோ ஆன்சர் ஆப்ஷன் A. முடிஞ்சிருச்சு. 33வது கேள்வி போயிடலாமா? படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு இப்படி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு முக்கோணம் எத்தனை பகுதிகளா பிரியுதோ அங்க நம்பர் போட சொன்ன பேஸ்ல. நான் அடுத்த முறை சொல்லிருக்கேன். பேஸ்ல நம்பர் போட்டு அதை கூட்டிடணும். இப்ப 2 + 1 3. அப்ப இதுல 3 முக்கோணம் உருவாகும். இதுவே ஒரு முக்கோணம் இத்தனை பகுதிகளா பிரியுதுன்னா பேஸ்ல நம்பர் போடணும். 1 2 3 4 4 3 7 7 2 9 9 1 10. அப்ப இதுல எத்தனை முக்கோணம் உருவாகும்? 10. இப்படிதான் பார்க்க சொன்னேன். இப்ப அதே படம் தாமா சேர்ந்து இருக்கு. இப்ப இங்க என்ன பண்ணுங்க? பேஸ்ல நம்பர் போடுங்க. இப்ப இந்த இடம் இருக்கா? இதுவரையும் ஒரு முக்கோணம். அப்ப பேஸ்ல நம்பர் போட்டா 1 2. இப்ப இங்க இருக்கா? இங்க பேஸ்ல நம்பர் போட்டா இது 1 இது 2. இப்ப இது இருக்கா? எத்தனை பாகமா பிரியுது? 1 2 3. ஓகேவா? அப்ப இது 1 2 இதுல 3 முக்கோணம் வரும். இது 1 2 இதுல ஒரு 3 முக்கோணம் வரும். 3 2 5 5 ஒரு 1 6. இப்ப இதுல 6 முக்கோணம் வரும். அப்ப 6 6 ஒரு 3 9 9 ஒரு 3 12. அப்ப 12 முக்கோணம் அந்த நம்பர் பேஸ்ல போடுறதுனாலே கிடைச்சிச்சு. ஆப்ஷன்ல 12 தாண்டி தான் இருக்கு எல்லாமே. சோ லெட்ஸ் செக். நாம அதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே 12 தாண்டி இருக்கு. இப்போ 12 முக்கோணத்தை கண்டுபிடிச்சேன் ஈஸியா. இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த முக்கோணங்கள் என்னன்னா, இப்போ இந்த பக்கம் தானே என்னென்ன இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா இது ஒரு முக்கோணம் இல்ல, அது நம்ம எண்ணவே இல்லை. ஆமா தானே, அது எண்ணல. அப்போ 12 13 அதனுடைய தலைகீழ் 14. ஓகேவா? 14. இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இது ரெண்டுக்கும் சேர்த்தாப்புல நான் எண்ணல. இது எண்ணிட்டேன், ஏன்னா அது அதுல வந்துருச்சு. அந்த 1 2 போடும்போது வந்துருச்சு. இதை நான் எண்ணல 15. சோ இதுல இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன? 15. வேணா உட்காந்து வரைஞ்சு பாரு, கரெக்டா வரும். அடுத்தது மேட்ச் அப்படின்ற ஒரு வார்த்தைய என்னன்னு எழுதுறாங்கன்னா, மேட்ச்ன்ற வார்த்தை என்ன எழுதிருக்காங்க? N Y W Y M னு எழுதிருக்காங்க. அதுதானே is written as W N Y W Y M னு எழுதிருக்காங்க. அப்ப M க்கு அடுத்த லெட்டர் N +1 பண்ணிருக்காங்க. A ல இருந்து -2 பின்னாடி 2 லெட்டர் கழிச்சாதான் Y வரும். T ல இருந்து U V W 3 லெட்டர் கூட்டி இருக்காங்க. அப்ப இது 4 லெட்டர் கழிச்சிருப்பாங்க. இது 5 லெட்டர் கூட்டி இருப்பாங்க. வேணா H ல இருந்து M 5 லெட்டர் கூட்டி இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோ. H I J K L M 5வது லெட்டர் தான் எழுதிருக்காங்க. சோ அப்போ ஒரு லெட்டர் கூட்டி 2 லெட்டர் கழிச்சு 3 லெட்டர் கூட்டி 4 லெட்டர் கழிச்சு 5 லெட்டர் கூட்டி இருக்காங்க. ஆல்டர்னேட் சீரியஸ்ல பாருங்க. அப்ப போர்டுன்றது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. போர்ட் B ல இருந்து ஒரு லெட்டர் கூட்டணும். அப்ப B ல இருந்து ஒரு லெட்டர் கூட்டணும் தானே? ஆமா. ஓ அவனே எழுதிட்டு இருக்காங்களா? போர்டையும் அவங்களே எழுதிட்டு இருக்காங்கம்மா. நான் அதனாலதான் ஆப்ஷன்ல எங்க C இருக்குன்னு தேடுறேன். அப்ப நமக்கு கேட்டிருக்க கேள்வி எது? பிரிண்ட். P ல இருந்து ஒரு லெட்டர் கூட்டணும். P Q Q ல தொடங்குற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. டக்குனு முடியும். வேற எதையும் கண்டுபிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 35
கேள்விக்குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இங்கதான் பெரிய எண்கள் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு சிறிய எண்களை வச்சுதான் பெரிய எண் உருவாயிருக்கு. 5 8 பெருக்குனா 8 40. அந்த 40ல இந்த நடுவுல இருக்கிற நம்பர் கழிச்சா 32. அப்ப இங்க பெருக்குங்க, 9 6 பெருக்குனா 54. 54ல அந்த நடுவுல இருக்கிற நம்பர் 6 கழிச்சா 48. அப்ப இந்த ரெண்டு நம்பர் பெருக்கி நடுவுல இருக்கிற நம்பர் கழிக்கணும். அப்ப 7 9 63. 61ல 9 போச்சுன்னா ஆன்சர் 54. ஓகே, 36வது கேள்வி. இந்த ரெண்டு வட்டத்துல இருக்கிற நம்பரை வச்சு அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற நம்பர் உருவாயிருக்கு. அப்ப இந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு 22 ஒன்னு 10. 22 10 கூட்டினாதான் என்ன 32. அதே மாதிரி 14 74 கூட்டினாதான் 88. அப்ப 33யும் 26யும் கூட்டினா 59. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. இதெல்லாம் ஈஸி, டக்கு டக்குன்னு முடிச்சிருப்பீங்க நீங்களே. அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ராகுல் வந்து ஒரு கடிகாரத்தை மேசை மேல் வைக்கிறான். ஒரு மேஜை மேல வந்து கடிகாரத்தை வைக்கிறான். அப்போ மாலை 6 மணி ஆகுது. அந்த மாலை 6 மணிக்கு நேரம் முள்ள என்ன முள்ளமா, பெரிய முள்ள சின்ன முள்ளா? சார் பெரிய முள் இல்ல சார், சின்ன முள். ஏன்னா பெரிய முள் என்னன்னு சொல்லுவாங்க, நிமிட முள்னு சொல்லுவாங்க. அப்போ நேர முள்னு என்ன, பெரிய சின்ன முள். அந்த சின்ன முள் எப்படி இருக்குன்னா வடக்கு திசை நோக்கி இருக்கிறதா. அப்ப 6 மணிக்கு எந்த திசையை நோக்கி இருக்குதா, வடக்கு திசை. அப்போ அவன் கடிகாரத்தை மேசை மேல வைக்கும் போது 6 மணினா சின்ன முள் எங்க இருக்கணும், பெரிய முள் எங்க இருக்கணும்? சின்ன முள் 6 இருக்கணும் சார், பெரிய முள் 12 இருக்கணும். அப்ப சின்ன முள் 6 இருக்கு, அதுதான் நேர முள். நிமிட முள் எங்க இருக்கணும், பெரிய முள் 12 இருக்கணும். அது இது. அப்ப 6 மணிக்கு வடக்கு திசை நோக்கி தான் சின்ன முள் இருந்திருக்கு. அப்ப கடிகாரம் இப்படிதான் இருந்திருக்கு. 6 மணிக்கு வடக்கு நோக்கி இருக்கு சின்ன முள். அப்போ இரவு 9:15 மணிக்கு நிமிட முள் எந்த திசையை நோக்கி இருக்கும் கேக்குறாங்க. வித்தியாசத்தை பாருங்க, 9:15 மணிக்கு நிமிஷ முள்ள கேக்குறாங்க. அப்ப கடிகாரம் இப்படியே தான் இருந்திருக்கும். 6 இங்க, 12 இங்க, 9 இங்க, 3 இங்க. ஓகேவா? அப்ப 9:15 மணினா எங்க எங்க என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன முள் 9 இருக்கணும், பெரிய முள் எங்க இருக்கணும், 3 இருக்கணும். அப்போ 9:15 மணிக்கு அந்த நிமிட முள்னு சொல்லக்கூடிய பெரிய முள் எங்க இருந்திருக்குன்னா 3 இருந்திருக்கு. அது எந்த திசையை பார்த்துட்டு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு. சோ ஆன்சர் வெஸ்ட். கன்ஃபியூஸ் ஆகாம பதில் சொல்லுங்க, ஈஸியான ஒரு क्वेश्चन தான். அடுத்து சிம்பிளிஃபைங் கொடுத்திருக்காங்க. முதல்ல இத வந்து நம்ம சுருக்கி எழுத கத்துக்கணும். இப்போ இங்க எத்தனை முறை 1.2 1.2 1.2 இருக்கு, 3 முறை. அப்ப என்ன எழுதுறேன்னா 1.2 கியூப் னு எழுதுறேன். மைனஸ் இங்க எத்தனை முறை 0.2 இருக்கு, 0.2 கியூப், ஏன்னா அதுவும் 3 முறை இருக்கு. கீழ 1.2 ஸ்கொயர், ஏன்னா இது 2 முறை இருக்கா, பிளஸ் இங்க 1.2 into 0.2 a b ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 1.2 into 0.2 னே வெச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து பிளஸ் இது பிளஸ் 0.2 ஸ்கொயர் இப்படி இருக்கு. ஏன்னா இது 2 முறை இருக்கிறதுனால ஸ்கொயர் ஆகிட்டேன், இது 2 முறை இருக்கிறதுனால ஸ்கொயர், இது 3 முறை இருக்கிறதுனால கியூப், இது 3 முறை இருக்கிறதுனால கியூப் ஆகிட்டேன். இப்போ இந்த மேல இருக்கக்கூடியதுல a கியூப் மைனஸ் b கியூப் உடைய ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இது மேல இருக்கிற ஃபார்மட் என்னன்னு பாத்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூப். இந்த மதிப்பு a ன்னு எடுத்துக்கிறேன், இந்த மதிப்பு b ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அது a கியூப் மைனஸ் b கியூப். a கியூப் மைனஸ் b கியூப் உடைய ஃபார்முலா என்னன்னா a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இதுதான் வந்து a கியூப் மைனஸ் b கியூப் உடைய ஃபார்முலா. சோ இப்போ அத அந்த விரிவாக்கத்துக்கு நான் எழுத போறேன். ஏன்னா இதுதான் a. அப்ப இதை நான் என்ன எழுத போறேன், இந்த ஃபார்மட்ல எழுத போறேன். a கியூப் மைனஸ் b கியூப்னு இருக்குறத இந்த ஃபார்மட்ல எழுத போறேன். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா இந்த மதிப்பை நான் a ன்னு எடுத்துக்கிறதுனால 1.2 ஸ்கொயர் பிளஸ் ab. ab னா a மதிப்பு இது, b மதிப்பு இது. அப்ப 1.2 into 0.2. ஓகேவா? அடுத்தது 0.2 பிளஸ் 0.2 ஸ்கொயர். இது எழுதினேன். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி a கியூப் மைனஸ் b கியூப் உடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a மைனஸ் b, அத சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? a minus b into a cube a square plus ab plus b square. அப்போ இந்த இடத்துல நீ அதை எழுதி இருக்கணும், இதே எழுதி இருக்கணும். 1.2 minus 0.2 எழுதி இருக்கணும். அது into 1.2 square plus 1.2 into 0.2 plus 0.2 the whole square. இப்போ இது whole thing divided by நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இது எழுதிடணும். கீழ இருக்கிறது அப்படியே எழுதிடுறேன். ஓகேவா? கீழ இருக்கிறது அப்படியே எழுதிடுறோமா. அந்த மேல இருக்கிறதுனுடைய ஃபார்முலா மட்டும் a cube minus b cube. அதனுடைய ஃபார்முலா என்ன, a minus b into a square plus a into b plus b square. சோ இது எழுதும்போது இங்க இருக்கிறதும் டைரக்டா என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம கிட்ட மீதி இருக்கிறது வெறும் 1.2 minus 0.2 தான் மீதி இருக்கும். சோ இத கழிச்சிருந்தா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.
ஓகேவா? ஆன்சர் என்ன? 1. சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்துனாலே அந்த a cube minus b cube அந்த மாதிரி அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும், அதை கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்து 39வது கேள்வி. ஏ என்ற நகரத்தில் இருந்து, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா, ஏன்னா பெருசா இருக்கு தமிழ்ல. ஓகேவா? இந்த क्वेश्चन பாருங்க. ஏ என்ற நகரத்தில் இருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல 2 டிக்கெட்டுகளும், ஏ என்ற நகரத்தில் இருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல 3 டிக்கெட்டுகளும் விலை 77 ஆகும். ஓகேவா? அப்போ ஏ என்ற ஒரு நகரத்துல இருந்து பி க்கு போறதுக்கு 2 டிக்கெட்டோட விலை, அதே மாதிரி ஏ என்ற நகரத்துல இருந்து சி என்ற நகரத்துக்கு செல்ற 3 டிக்கெட்டோட விலை சேர்த்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 77. இதை எப்படி எழுதலாம்னா 2x + 3y is equal to 77. ஏல இருந்து b க்கு போறது x, ஏல இருந்து c க்கு போறது y. அப்ப 2x + 3y is equal to 77. அதே மாதிரி ஏவில இருந்து b க்கு போற 3 டிக்கெட்டோட விலை, ஏல இருந்து c க்கு போற 2 டிக்கெட்டோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 73. அப்ப இதையும் எழுதுங்க. ஏல இருந்து b க்கு போற 3 டிக்கெட், ஏல இருந்து c க்கு போற 2 டிக்கெட்டோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 73. இத நான் எழுதும்போது திருப்பி x ன்னு தான் எடுத்துக்கணும். அப்ப அந்த 3x + 2y is equal to 73 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். இத சால்வ் பண்ணா ஈஸியா ஆன்சர் வந்துரும். அப்ப இத அடி பண்ணனும், கேன்சல் ஆகணும் அப்படினா இவனால பெருக்கணும், இவனால பெருக்கணும். x ஓட மதிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த x ஓட மதிப்பு வச்சு இந்த ஹோல் ஈக்குவேஷனை பெருக்கறேன். அப்ப 3 வச்சு நான் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 3 2 6x 3 3 9y is equal to 77 * 3 70 70 70 210 231 மூணால பெருக்கும் போது. ஓகேவா? 231. சரி, அடுத்தது அந்த 2 வச்சு இது ஃபுல்லா பெருக்க போறேன். 2 6x + 2 2 4y is equal to 2 70 70 140 146. ஓகேவா? சோ இது பெருக்கிட்டேன். சோ இப்போ இது கேன்சல் பண்ணா ஆன்சர்ஸ் வந்து எளிமையா கிடைக்கும். அந்த 6x க்கும் இந்த 6x க்கும் கேன்சல் ஆயிடும். 9y ல 4y போச்சுனா 5y is equal to 231. 11 ல 6 போச்சுனா 5. அடுத்தது 2 இருக்கும். 12 ல 4 போச்சுனா 8. ஓகேவா? 85. அப்ப y is equal to 85/5 அடிச்சா y இன் மதிப்பு என்ன? 17. அப்ப 17 ரூபாய் இருக்கணும் y இன் மதிப்பு. இரண்டாவது டிக்கெட்டோட விலை 17. ஆன்சர் ஆப்ஷன் பி. அதை எடுத்து போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா கூட உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த டிக்கெட்டோட விலை கிடைச்சிரும் 13 ரூபாய். ஓகேவா? சோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. பைனாப்பிள் பழம் ஒன்று 7 ரூபாயும் தர்பூசணி ஒன்று 5 ரூபாயும் என விற்பனை செய்யப்பட்டுள்ளது எனில் x என்பவர் ரூபாய் 38 இந்த பழங்களுக்கு செலவிடுகிறார் எனில் அவர் வாங்கிய பைனாப்பிள் பழம் எத்தனை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பைனாப்பிள் பழம் ஒன்று 7 ரூபாய். பைனாப்பிள் எவ்வளவு? 1 7 ரூபாய். தர்பூசணி எவ்வளவு? வாட்டர்மெலன் 1 5 ரூபாய். அப்படின்னா மொத்தம் 38 ரூபாய் செலவு பண்ணிருக்காராம் பழத்தை வாங்குறதுக்கு. எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? 38 ரூபாய் செலவு பண்ணிருந்தா அவர் வாங்கிய பைனாப்பிள் பழம் எத்தனைன்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத இந்த ஆப்ஷன் வச்சு கூட போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனாப்பிள் பழம் தானே எத்தனைன்னு கேக்குறாங்க. அவர் 2 பைனாப்பிள் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ. 2 7 ஏன்னா ஒரு பைனாப்பிள் 7 ரூபாய் தானே. 2 7 14. அப்ப 38ல 14 ரூபாய் போச்சுன்னா 8ல 4 போச்சுன்னா 4, 3ல 1 போச்சுன்னா 2, 24 ரூபாய் இருக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற பழத்துக்கு எவ்வளவு வாங்கிருக்கு? மிச்சம் இருக்கிற காசுக்கு எவ்வளவு வாங்கிருக்கணும்? வாட்டர்மெலன் வாங்கிருக்கணும். வாட்டர்மெலன் 1 5 ரூபாய். தட் மீன்ஸ் தர்பூசணி ஒரு பழம் 5 ரூபாய். 24 5ஆல அடிக்க முடியுமா? கண்டிப்பா அடிக்க முடியாது. அப்ப 2 பைனாப்பிள் அவர் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்ல. சி ஆப்ஷன் செக் பண்ணுங்க. வராது ரிமைனிங் வர காசு வந்து 5ஆல அடிபடுற மாதிரி இருக்கணுமா? சி ஆப்ஷன். 4 பழம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ. 4 7 எவ்வளோ? 28. அப்ப 4 பைனாப்பிள் வாங்கியிருந்தா ஒரு பைனாப்பிள் 7 ரூபாய்ன்ற மேனிக்கு நம்ம கணக்கு போட்டா 28 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. அப்ப 38ல 28 ரூபாய் போச்சுன்னா 10 ரூபாய். அப்ப 10ன்றது 5ஆல அடிபடுமா? அப்ப 2 என்ன வாங்கிருக்கலாம்? தர்பூசணி வாங்கிருக்கலாம். அப்ப இது வந்து சரியான விடை. அப்ப 4 தான் சரியான விடை. ஏன்னா 3 B கூட போட்டு செக் பண்ணிக்கோ. இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நினைக்கிறேன். 3 கூட போட்டு செக் பண்ணிக்கோ. 3 7 21. 38ல 21 போச்சுன்னா 7, 3ல 2 போச்சுன்னா 2, 27. இந்த 27ன்றது எதால அடிபடாது? 5ஆல அடிபடாது. அப்ப 3ன்ற நம்பரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஓகேவா? தேங்க்யூ.